வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி. திருமண பொருத்தம் அதனுடைய லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த ஒரு வீடியோவை ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? நேத்து வந்த ஒரு ஜாதகத்தை நம்ம இங்க கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? அவரோட டேட் ஆஃப் பர்த்லாம் நம்ம சொல்ல விரும்பல. அவங்க வந்தது வேற விஷயத்துக்காக, நான் அவர்கிட்ட சொன்னது வேற ஒரு விஷயம். அவர் அத எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு தைரியமே இல்லைங்க அத பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவரோட டேட் ஆஃப் பர்த்லாம் வேணாம். இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஜாதகத்தை கொடுத்தோடனே நான் பார்க்குறேன். டேட் ஆஃப் பர்த்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அவர்கிட்ட நான் சொல்றேன். குரு தசையில புதன் புத்தி. இந்த வீடியோ பார்க்கும்போது தயவு செய்து கேள்வியும் பதிலுமோட லாஸ்ட் எபிசோட் ஜோதிட பொருத்தத்துடைய 6வது வீடியோல சில விஷயங்கள் பேசியிருப்போம்ல, அது அத்தனையும் இந்த அமைப்புகள்ல இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த ஜாதகத்தை போட்டாச்சு. போட்ட உடனே கரண்ட்லி நடக்கிற நான் ஜாதக அமைப்பு மட்டும் சொல்லிடுறேன். தனுசு லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு, ராகு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்துல கேது, 12இல் இவர் யாரு சனி. சரி, இந்த அமைப்புகள்ல வந்தாச்சு. 8 12 சுப அமைப்பு இருக்கு. மலேசியா விட்டு வெளியில போக முடியாது. மலேசியாவில் உள்ள ஜாதகம் தான். மலேசியா விட்டு வெளியில போகாம பிறந்த இடத்துல இருந்து வெளி மாநில அமைப்புகள்ல இருக்கிற ஜாதகம். சரி, ஜாதகம் போட்டோன்னே ஏதாவது புதுசா எதுலையாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியே அப்படின்னாரு. பங்குதாரர், பார்ட்னர், மனைவி இது சம்மந்தப்படுற விஷயம் ஏதோ ஒன்று இப்போ டிஸ்டர்பாக இருக்கணுமே என்னன்னே, ஆமாம் சார், ஒய்ஃப் சம்மந்தப்படுற விஷயம் அப்படின்னாரு. சரி, இதை ப்ரீவியஸ் ஜோதிட விளக்கம் திருமண பொருத்தம் லாஸ்ட் எபிசோட்ல 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அவர் வந்தது டிவோர்ஸ் ஆகுமா, அடுத்த ஆகஸ்ட்குள்ள ஃபுல்லா கிளியர் ஆயிரும்னு. இந்த வருஷம் டிசம்பர்லயே முடிஞ்சிடும் சார், எல்லாம் கேஸா தான் இருக்குது அப்படின்னாரு. அடுத்த ஆகஸ்ட்குள்ள ஃபுல்லா வாஷ் அவுட். ஏன் அப்படின்னா அடுத்த தசாபுத்தி அமைப்புகள் அந்த நிலைமையில இருக்கு. ஓகேங்களா? தசாபுத்தின்னு எடுத்தீங்கன்னா அடுத்த ஆகஸ்ட்குள்ள அவருக்கு புதன், ஆமா செப்டம்பர், ஆமா, அடுத்த ஆகஸ்ட் இந்த சனி முடியும் போது ஃபுல்லா அந்த அமைப்புகள் முடிஞ்சு புதனும் இந்த வருஷத்துல வரக்கூடிய புதன் செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள கிளியர் ஆயிரும். அதே நேரத்துல இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்குனேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஆயிரக்கணக்கான வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, எதை பாக்குறது எதை புரிஞ்சுக்கிறது தெரியல அப்படின்னாரு. நான் ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுடைய ஜாதகத்துல புதன், நீங்க பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய புதன் எப்படி இருக்காரோ அதனை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய ஜாதக அமைப்பு. ஜாதகத்துல 7ஆம் இடம் கெட்டு போச்சா அப்படின்னோடனே ஆமான்னாரு. எப்படின்னு கேட்டேன். 7ல செவ்வாய் இருக்கிற நிலையா? இல்ல. 7ல செவ்வாய் லக்ன யோகர், அவர் கெடுக்க மாட்டாரு. அப்ப கெடுத்தது அந்த 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. அந்த பாவக வலிமையை அவரால் செய்ய முடியல. அப்ப 7ஆம் பாவகம் சரியா வரல. அப்ப 11ஆம் பாவகம் 2வது திருமணத்துக்கு குரு தசை சுக்கிர புத்தி எல்லாருக்குமே சேர்க்கக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல குரு தசை சுக்கிர புத்தி அவருக்கு 2வது வாழ்க்கையை நிரந்தர தாம்பத்தியத்தை கொடுத்து இன்னொரு வாழ்க்கையே இருக்கு சார். ஐயோ இன்னொரு வாழ்க்கையா அப்படின்னாரு. இதுல இருக்கிற சகல விஷயம் ஜென்ம அஷ்டம சனியில சில விஷயங்கள் நடக்கும். 6-8 அமைப்புகள் இருக்கும்போது தயவு செய்து ஜென்ம அஷ்டம சனியில சில அமைப்புகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம். ரொம்பலாம் ப்ரீவியஸா கேட்கல. இந்த ஜாதகத்தையும் அவர் கொடுத்த ஜாதகத்தையும் ஒரு கம்பேர் பண்ணி நான் ஒரு விஷயம் சொன்னேன். 2 பேருக்கும் இதுலயே முரண் இருக்குதே. ஆமா சார், அதுலதான் சார் பிரச்சனை. நேத்து பேசின யங்ஸ்டர்ஸ் ஒருத்தர், இவர் ஒருத்தர், 4 பேரு எப்படிங்க பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி சொல்றீங்க? அவங்க கிட்டலாம் நான் சொன்ன ஒரே விஷயம், இதெல்லாம் கடவுள் பவர்லாம் இல்லைங்க. இந்தந்த பிளானட் எங்க இருந்தா இதுதான் கொடுக்கும். அதுக்கு சாதாரண மனுஷன் மூலம் போதும், கடவுளுடைய அருள்லாம் தேவையில்லை. இந்த அமைப்புல குரு தசை சுக்கிர புத்தியில இன்னொரு திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும். 2 வருஷம் கழிச்சு தூக்கிட்டு ஜாதகத்தை பார்க்க என்கிட்டயே வருவீங்கன்னு. இது என்னன்னா 2 வருஷம் முன்னுக்கு சொன்னவங்களாம் இப்ப ஜாதகம் பார்க்க என்கிட்ட வரும்போது ரொம்ப நிறைவாக சந்தோஷமா இருக்கு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் பேசி முடிச்சு போன், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், என்கிட்ட போன் பேசிட்டு கட் பண்ணும்போது நிறைவா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதோ அது இதுன்னு அப்படிலாம் சொல்ற மாதிரி இல்லைங்க. இந்த இந்த ஆதிபத்தியம் அந்த காரகம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஜாதகத்தை சொல்லுவேன். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சில இடத்துல அப்படியே கட் பண்ணி சொல்லுவேன். ஆனா நிறைய பேர் ஜோதிடத்துல இங்க பாதி தெரிஞ்சவங்க வரீங்க, நம்பிக்கை இல்லாதவங்க வரீங்க. இந்த அமைப்புகள்ல பாருங்க, 7ஆம் பாவகம் கெட்டு போய் ஒருத்தருக்கு எப்போ 2வது திருமணம் நடக்கும்? ப்ரீவியஸ் என்னோட வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. 7ஆம் பாவகம் கெட்டு போய் 11ஆம் பாவகம் வலிமையாக இருக்கும் பொழுது, இந்த பாவகத்துல 11ஆம் பாவகமும் 11வது பாவகாதிபதியும் சரியான அமைப்புகள்ல இருக்காங்க, திருமணம் நடக்குமே.
அவர் கொடுத்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல சனி செவ்வாயுடைய எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் காரக அமைப்புலாம் கிடைக்காது. தாம்பத்தியத்திலே விருப்பம் இல்லைங்களே அப்படின்னு கேட்டேன். அப்படியே உடச்சு கேட்டேன். தாம்பத்தியத்திலே விருப்பம் இல்லைங்களே உங்களோட பார்ட்னருக்கு, உங்களுக்கு செவ்வாயின் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன், வீரியமான சுக்கிரன், அதுதாங்க எங்களுக்குள்ள பிரச்சனையேன்னாரு. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உங்களையே தப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தாங்க 7.5 சனி. கோச்சாரத்தை மிக்ஸ் பண்ணோம். ப்ரீவியஸ்ல நான் சொன்ன சகல அமைப்பையும் அந்த அந்த லாஸ்ட் வீடியோ ஜோதிட பொருத்தம் ஃபைனல் எபிசோட் இருக்குல்ல, அந்த ஃபைனல் அந்த பாட்டை எடுத்து இந்த ஜாதகத்துல கம்பேர் பண்ணி பார்த்து எது வரலன்னு சொல்லுங்க. நான் ஜாதகம் பார்க்கவே விட்டுருவேன். இந்த ஜாதகம் நேத்து தான் எனக்கு வந்தது. ஆனா இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் நான் அந்த ஜாதகத்துல பேசியிருக்கேன். ஏன்னா 6, 8 வரக்கூடாது. 6, 8 வருது அப்படின்னாலே அது பிரச்சனைக்குரிய அமைப்பு. இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு சில அமைப்புகள் புரியும். இது ஏன் அப்படின்னா, இவருக்கு திருமணம் பண்ற ஐடியா இல்லைங்க. இன்னொரு திருமணம் பண்ற ஐடியா இல்லை. நான் சொன்னேன் 2000 குரு தசை சுக்கிர புத்தியில உங்களுக்கு திருமணம் நடக்கும். குரு தசை சுக்கிர புத்தி சரியா 2027 2028ல 27 டிசம்பர் 2028ல இன்னொரு வாழ்க்கை இருக்கும். நல்ல நிரந்தரமான நீடித்த தாம்பத்தியத்தை நல்லபடி அனுமதிக்கக்கூடிய சில அமைப்புன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசினாரு. பேசிட்டு கால் கட் பண்ணும்போது நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்கிட்ட பேசுறவங்க நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராது ராத்திரி. ஓகேங்களா? ஏன்னா நானும் சும்மா பார்க்கலையே. நானும் அவங்களோட என் டைமும் நான் கொடுக்குறேன். அவங்களோட பேமெண்ட் எடுக்கிறேன்ல. பேமெண்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு உகந்த மாதிரி சில விஷயம் சொல்லணும்ல. அதே நேரத்துல நேத்து வந்து இன்னொரு ஜாதகம் சரியா வராதுங்க, ஒரு மாதிரி டல்லா இருக்குங்கன்னு சொன்ன ஜாதகமும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு பளிச்சுன்னு பார்த்தோன்னே புரியுற மாதிரி 7ஆம் பாவகம் கெட்டிருக்கு, 11ஆம் பாவகம் வலிமையாக இருக்கு, 4ஆம் பாவகம் நன்றாக இருக்கு, மனைவி அமைப்புகள் நன்றாக இருக்கு, 11ஆம் பாவகம் தாம்பத்தியத்தை அனுபவிக்க தகுதியானவர். அப்போ இவருக்கு திருமணம் நடக்கும். அந்த அமைப்புல இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஏன் டப்புன்னு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல ஏதாவது பண்ணி போட்டுறேன் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள்னா 40 வயசுக்கு கீழ்பட்டவங்க அப்படியே என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எல்லாம் என்னோட குருவின் பாதத்துல கொண்டு வச்சு அப்படியே விழுந்துருவேன். நீங்க இருக்குங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சதுல உங்களுக்கும் அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஜோசியத்துக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும். என்னோட மொத்த எஃபர்ட்டே ஜோசியத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தான். ஜோசியர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.